பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான சிவாலயத்தில் தைப்பூச திருவிழாவினை ஒட்டி கொடியேற்று விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா பெருநகர் கிராமத்தில் பட்டுவதனாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான சிவாலயத்திற்கு சோழ மன்னர்கள் பெரும் பரப்பிலான நிலங்களை தானமாக அளித்துள்ளனர். அதிக அளவிலான சொத்துக்களை கொண்ட இக்கோவிலில் ஆகம விதிப்படி ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் 14 நாட்கள் தொடர்ந்து விசேஷ பூஜைகளுடன் தைப்பூச திருவிழா நடைபெறுவது வழக்கம். நடப்பாண்டிற்கான தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முன்னதாக கொடிமரத்தின் முன் பட்டுவதனாம்பிகை அம்பாள் மற்றும் பிரம்மபுரீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். பின் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்களவாத்தியங்கள் முழங்கிட கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து விழா நாட்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் சிம்ம வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, நாக வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம், கைலாசபீட வாகனம் ஆகியவற்றில் உற்சவர் திருவீதி உலா நடைபெறுவது வழக்கம். இதில் வருகின்ற 8ஆம் தேதி தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட பழமையான கோவில்களை கொண்ட சிறப்புமிக்க உத்திரமேரூர் வட்டங்களில் பல்லவ மன்னரால் கட்டப்பட்டுள்ள மிக பழமையான கோவில்களில் இக்கோவிலும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.